ஏய், நீ மாறிட்ட. ராசாத்தி கூட சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். வேதாள மறுபடியும் முருங்கை ஏற மாதிரி மறுபடியும் ராசாத்தி வேலைக்காரின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்ட. என்னடா நடக்குது? உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை இப்போ? சொல்ல புரியலையாடா? நான் சொல்றேன் மாமா. எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு ராசாத்தி. அது வந்து மாமா, ரியா யாரையாவது ஏதாவது சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கா. நாம அவளை ஏமாத்துவோன்னு சொல்லி என்ன வேலைக்காரின்னு ரியா கிட்ட விளையாட்டுக்கு சொன்னாரு. இல்ல மாமா? ஆமாமா. என்னம்மா என்னம்மா விளையாட்டு இதெல்லாம்? என்னப்பா விளையாட்டுத்தனமான பிள்ளைங்களாவே இருக்கீங்களே. எதிர விளையாடுறது இல்லையா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டேன். உங்க விளையாட்டு பாருங்க, கொஞ்ச நேரத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு பாத்தியா? சரி விடுங்க, சின்ன பசங்க அப்படித்தான் இருப்பாங்க. வா போலாம். ஏண்டா உங்களுக்கு எது எதுல விளையாடணும்னு விவஸ்தா இல்லையா? இனியா ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? அது நீ மட்டும் வந்ததுல இருந்து என்கிட்ட விளையாடிட்டு இருந்தல, அதான். இங்க பாரு, எனக்கு இதெல்லாம் தெரியாததுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் ஒரு லூஸ். அவர் என்ன பொண்டாட்டியாவே இருக்க வேண்டாம், என்னை விட்டு போன்னு சொல்றாரு. இதுக்கு மேல என்ன இருக்கு? நான் ஒரு மடச்சி. என்ன வேலைக்காரின்னு சொன்னது பெருசா எடுத்துக்கிட்டேன். ஏய் எந்திரி. உனக்கு சாப்பிட வேற தட்டே கிடைக்கலையா? என் தட்டுல சாப்பிட்டு அப்படியே தர்ம பத்தினின்னு சீனா போடுறியா? நீ சாதாரண ஆள் இல்லடி. ரியாவுக்கு தானா நீ என் பொண்டாட்டின்னு தெரியணும் தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண? தெரியும்டி எனக்கு. நான் உன்னை வேலைக்காரின்னு சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் முன்னாடி என்ன செமையா மாட்டி விட்டல்ல? சத்தியமா நான் அந்த அர்த்தத்துல பண்ணல மாமா. புருஷன் தட்டுல பொண்டாட்டி சாப்பிடணும், அதுதான் பழக்கம். உங்க மேல எனக்கு அவ்வளவு அன்பு மாமா, அதான் சாப்பிட்டேன். ஏய், நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா சரியில்லை. உனக்கு நான் அடிக்கடி நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னும் 3 மாசத்துல வீட்டை விட்டு போறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மாமா. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீங்க சாப்பிட்ட தட்டுல நான் சாப்பிட கூடாதா மாமா? அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? ஏய் இல்லடி, அதான் நானே இல்லன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இந்த ஒட்டு உறவலாம்? நீ இந்த மாதிரி எவ்வளவு சீன் போட்டாலும் என்கிட்ட செல்லாத. நீ கிளம்புறது கிளம்பித்தான் ஆகணும். நான் கிளம்புறதுன்னு முடிவாயிடுச்சு. எப்படியும் உங்களை விட்டு நான் போக போறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தையாவது நான் அனுபவிச்சுக்கிறேனே மாமா. எதுக்கு சீன் போட்டு வீட்டுக்குள்ள மறுபடியும் வரவா? இல்ல மாமா, உங்களை தவிர வேற யாரு சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன். நான் போயிடுவேன். நீங்களா விருப்பப்பட்டு என்ன இருன்னு சொன்னாதான் நான் இங்க இருப்பேன் மாமா.
ஓ உனக்கு அப்படி வேற ஒரு நினைப்பு இருக்கா? நான் உன்னை இருக்க சொல்லுவேன்னு. கண்டிப்பா நடக்காதுடி. நடக்காததை நடத்தி காட்டுறதுதான் மாமா தெய்வ சக்தி. ஏய் என்னடி வாய் நீளுது? ரொம்ப பேசுன, இப்பவே கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன். துரத்துங்க மாமா, இப்பவே துரத்துங்க. உங்களுக்கு அதுதான் வேணும்னா நான் இப்பவே போயிடுறேன். என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. என் வாழ்க்கையே இன்னும் 3 மாசத்துல முடிய போகுது. உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு நொந்து போயிருப்பேன். இருந்தாலும் மனசை தேத்திக்கிட்டு உங்க கூட இருக்க போற இந்த 3 மாசத்தையாவது நல்லபடியா வாழணும்னு தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன் மாமா. நான் உங்க கூட கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன் மாமா. அது வரைக்கும் தான் மாமா இந்த அல்ப சந்தோஷம். தயவு செஞ்சு அதை தடுக்காதீங்க மாமா. உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நினைச்சு பாக்குற சந்தோஷமான விஷயம் உங்க கூட வாழ்ந்த இந்த கொஞ்ச காலம் தான் மாமா. கிடைக்கிற இந்த கொஞ்ச நாள்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துட்டு போயிடுறேன் மாமா. இங்க பாரு, உன் இஷ்டத்துக்குலாம் என்னால ஆடிட்டு இருக்க முடியாது. உன் மேல ஐயோ பாவன்னு இறக்கப்பட்டு இடம் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. என்ன பொறுத்த வரைக்கும் உன்கிட்ட சத்தியம் வாங்கின நாள்ல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. இந்த 3 மாசங்கிறத நீ மனதளவுல தயாராகணுங்கிறதுக்காக கொடுத்தது, புரியுதா? உனக்காக இறக்கப்பட்டு கொடுத்ததுதான் இந்த 3 மாசம். அதனால இந்த எச்சி தட்டுல சாப்பிடுறது, தாலியை தொட்டு கும்பிடுறது, எனக்கு பிடிச்சத செய்யறதுன்னு ஏதாவது டிராமா போட்டு செட்டில் ஆகலான்னு பார்த்த, அவ்வளவுதான். ஒழுங்கா பொட்டியை கட்டிக்கிட்டு கிளம்புற வழிய பாரு. வெளி உலகத்துக்கு தான் இந்த 3 மாசம். என் மனசுல நீ எப்பவுமே என் பொண்டாட்டி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ யாரோ, எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மேடம், இங்க ரியாங்கிறது ஆமா நான் தான். இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். ஏன் தம்பி, இன்னைக்கு ராசி பலன்ல எனக்கு என்ன போட்டிருக்கு? உங்க ராசிக்கு என்னென்ன எப்பயும் போல நல்லபடியா தான் போட்டிருக்கு. ஏய் என்னது இது? ரியா, என்ன இவ்ளோ பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்க? எல்லாரும் முதல்ல வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுங்க. ராசாத்தி, கண்மணி, இனியா, குமரா, இங்க வாங்க எல்லாரும். ஆமா, என்னம்மா இது? ட்ரெஸ் அங்கிள். ஓ, ஓ, ட்ரெஸ்ஸா? இது கம்ப்யூட்டர் காலம் ஆயிருச்சு. வீட்ல இருந்தே ட்ரெஸ் எல்லாம் வர வைக்கிறீங்க. என்ன விசேஷமா ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்க? உனக்கு பிறந்த நாளா? எனக்கு பிறந்த நாள்லாம் இல்ல அங்கிள், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அதான் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன். ஆனா அது எனக்கு இல்ல, உங்க எல்லாருக்குமே. ம்? எங்களுக்கா? அப்படி என்னமா முக்கியமான நாள்? இன்னைக்கு காதலர் தினம். காதலர் தினமா? ஆ? அதுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் என்னமா சம்பந்தம்? அன்பா வாழ்ற தம்பதிகள் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இதை நம்ம கொண்டாட வேண்டாமா? நிறைய ட்ரெஸ் இருக்கும் போல இருக்கு.
மாமா தம்பதிக்கு. இது சின்ன மாமா தம்பதிக்கு. தேங்க்யூமா. இதுதாங்க ஆ, உங்களுக்கு. இது குமரனுக்கு உங்களுக்கும். தேங்க்யூ. இது உங்க 2 பேருக்கும். புனிதாவுக்கு அப்புறமா. நோ நோ நோ, யாரும் இங்க ஓபன் பண்ணாதீங்க. உங்க ரூம்ல போய் இந்த Dress எல்லாம் மாத்திட்டு நீங்க உடனே இங்க வாங்க. இந்த நாளை நம்ம கொண்டாடணும். சரி போங்க சீக்கிரம். வா மாத்திட்டு வருவோம். நீங்களும் போங்க. மரகதா வா. என்ன நீ கல்யாணம் ஆன புதுசுல தான் வைக்கப்பட்ட, இப்பயும் அதே மாதிரி வைக்கப்படுறிய? வா. வாவ் சூப்பரா இருக்கு. ஐயோ சான்ஸே எப்படி இல்ல. இருக்கு? செம்மையா இருக்கு. பெரிய மாமா பெரியத்த சூப்பரா இருக்காங்க. அடுத்தது சின்ன மாமா சின்னத்த. இங்க பாருடா. சின்ன மாமா சின்னத்த. வாவ். ஐயோ நீங்க சூப்பரா இருக்கீங்க. தேங்க்யூ. என்னண்ணே எப்படி இருக்கு? சூப்பர். அக்கா ரொம்ப அழகா இருக்கீங்க. வாவ் நீங்க சூப்பரா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு. சரி நீங்களும் வந்துட்டீங்க. எங்க இனியன் ராசாத்திய காணோம்? வாவ் சூப்பரா இருக்கீங்க. ராசாத்தி இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கரெக்டா இருக்கா? சரி எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ்ல செம்ம சூப்பரா இருக்கீங்க. நம்ம ஒரு ஃபேமிலி செல்ஃபி எடுத்துக்கோமா? ஆனாலும் இவ படுத்துற பாடு தாங்க முடியலங்க. செல்ஃபிங்கிறா குல்ஃபிங்கிறா. ஓகே ரியா இதோட முடிஞ்சுதா? நாங்க போய் Dress எல்லாம் மாத்திக்கலாமா? நோ இனிமேதான் முக்கியமான விஷயமே இருக்கு. இப்ப உங்களுக்கு ஜீ தமிழ்ல வர ஜில் ஜங் ஜக் டாஸ்க் மாதிரி எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் தர போறேன். டாஸ்கா அப்படின்னா? ரியா இந்த Dress-அ போட்டு டான்ஸ் கேம்ஸ் ஆட சொல்லிடாத ப்ளீஸ். அத்தை கரெக்டா சொன்னீங்க. டான்ஸ் தான் ஆட போறீங்க. ஐயோ ஏ இல்ல இல்ல என்னால எல்லாம் முடியாது. கண்மணி, இது வரைக்கும் மாமா கபடி ஆடி தானே பாத்திருக்கேன். டான்ஸ் ஆடி பார்த்தது இல்லல, இன்னைக்கு பாப்ப. ஐயோ முடியல, வேர்க்குது. என்ன ஓட்டுறியா? தெரியுதுல்ல, சும்மா நில்லுங்க. எனக்குள்ள இருக்கிற மைக்கேல் ஜாக்சன் உன்னால புரிஞ்சுக்க முடியல. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சாங் ப்ளே பண்ணுவேன். அந்த சாங்க்கு நீங்க ஜோடியா டான்ஸ் ஆடணும். ஏய், என்னம்மா நீ? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்ல, சோ டான்ஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் அவங்க லவ்வ ஷேர் பண்ணணும். ஐயோ அதுக்கு தான் இந்த டே. என்னங்க இது? அப்படி நீங்க உங்க லவ்வ ஷேர் பண்ணலன்னா உங்க கையில நான் லாக் போட்டு விட்டுருவேன். லாக்கா? நல்லா நீங்க மாட்டினீங்களா? ஷேர் பண்ணாதான் அந்த லாக் நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஓகே என்னங்க இது? லாக்கு கீக்குன்னு என்னென்னமோ சொல்றா. எல்லாரும் ரெடியா? என்னங்க இவ? இரு வரட்டும். என்ன லாக்கா இருக்கும்? இதோ இதுதான் அந்த லாக். என்னம்மா புதுசு புதுசா சொல்ற? இதெல்லாம் எங்க வயசுக்கு சரி வராதுமா. ஆமா ரியா, இனிய ராசாத்தி, குமரன், கண்மணி அவங்கள வச்சு விளையாடு, எங்களை விட்டுருமா? என்னால எல்லாம் முடியாது.
எனக்காக பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இந்த சின்ன விஷயம் கூட எனக்காக பண்ண மாட்டீங்கல்ல. நான் உங்க கூட எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் இப்படி எல்லாம் பண்றேன். சரி ரியா, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. டான்ஸ் தானே ஆடணும். நாங்கெல்லாம் ஆடுறோம். என்னங்க ஐயோ அண்ணா, மாமா என்ன இது? இருக்கட்டுமா. என்னங்க நீங்களும் இவ கூட சேர்ந்து சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ரியாவுக்காக அவ என்ன சொன்னாலும் நாம செய்யணும். இது என்னோட கட்டளை. ஏய், பெரிய மாமா பெரியத்த நீங்க தான் முதல்ல வாங்க. போங்க போங்க போங்க. மாமா. போங்க அண்ணே. மாமா போங்க. போங்க. வாங்க. ரெடியா இருக்காங்க போல இருக்கு. சரி, ரெடியா? பாட்டு போடட்டுமா? சாங் ப்ளே பண்றேன். அப்பா அப்படிதான் பெரியப்பா. பெரியப்பா சூப்பர் பெரியப்பா. ஏய் சூப்பர். சரி ஓகே, ப்ரப்போஸ் பண்ணுங்க. ப்ரப்போஸா? மரகதம், உன்னை முதல்ல எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கிற. ஐ லவ் யூ. சூப்பர். அடுத்தது சின்ன மாமா. சின்னத்த வாங்க. நாங்க என்னது? என்னதெல்லாம் வாங்க. வாங்க சித்தப்பா. வாங்க. அப்பாவே ஆடிட்டாரு. போ தம்பி. வாங்க. ஆடுங்கப்பா. போதும் போதும் போதும். ப்ரப்போஸ் பண்ணுங்க. ப்ரப்போஸ் பண்ணணுமா? ஐ லவ் யூ மா. என்ன இது? இதே ப்ரப்போசலா? ஏய் என்னங்கடா? எங்களெல்லாம் ஒத்துக்க முடியாது. ரொமான்டிக்கா சொல்லுங்க சித்தப்பா. ரொம்ப முக்கியம். ரொமான்டிக்கா. வாமா. உன்னை முதல்ல சந்திச்ச நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் இன்னும் வாழ போற ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருப்பேன். ஐ லவ் யூ. Are you okay, baby? சூப்பர் தம்பி, சூப்பர். அடுத்தது கண்மணி குமரன் வாங்க. சூப்பர். ஓகே, ஹலோ, வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஆமால. கண்மணி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. அடுத்தது இனியன் ராசாத்தி வாங்க.